நானும் பொம்பளை கொஞ்சம் ஆசைப்படுறேன். பொண்ணு என் மேலே பிரியமா இருந்தா தானே நான் ஆசைப்பட முடியும். எனக்கு சுகம். அவன் என்னை ஆசைப்படுறதான் அவன் என் மேலே ஆசைப்படுவான். சொல்லுங்க, ஒரு இளமை இருந்தால் தான். இளமை வேணும், இளமை கிடைக்காது. இளமை காலத்தை வீணாக்காதீங்க. எல்லாரும் சம்பளத்துக்காக இளமை காலத்தை வீணாக்குறீங்க. துட்டை வாங்கிட்டு தானா வாழ்ந்துட்டு. அதுவும் இந்த தாய் தகப்பனுக்கு அந்த இப்போ உள்ள தாய் தகப்பன்லாம் ரொம்ப பிள்ளைகள்லாம் ரொம்ப பாவம். தாய் தகப்பன் நினைக்கவே மாட்டேங்க பிள்ளைய கஷ்டம். இவா கல்யாணம் பண்ணி சீக்கிரம் பிள்ளைய பற்றிக்கிட்டா பிள்ளைய படிச்சு பாழாகி எல்லாம் செட்டிலாகி வீடெல்லாம் கட்டி அப்புறம் கல்யாணம் பண்ணணும் தான். எத்தனை வயசுல 18 வயசுல கல்யாணம் பண்ணணும். 20-40 வயசுல 2 பேரும் ஜம்முன்னு இருக்கணும். அதை விட்டு 40 வயசுல கல்யாணம் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லுங்க? என்ன வயசா இருந்தாலும் யாரு கூடனாலும் சேர்ந்து வாழும். மனசுக்கு பிடிச்சவனோட சேர்ந்து வாழும். யாரையும் தனியாக விடாது. அது பெரிய துரோகம். கல்யாணம் முடிச்சா தான் வாழ்க்கை, விவசாயிட்டா வேண்டாம், இல்லை இன்னொருத்த கூட சேர்ந்து வாழக்கூடாது, ஒரு தரம் தான் கட்டணும், முதல் வாழ்க்கை சரியில்லை, 2வது வாழ்க்கை அமைச்சுக்கிற மாட்டேன் அப்படிலாம் இல்லை. எல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன வயசா இருக்கணும். இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வரான், எவ்வளோ வயசானவன் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட்டு வரான், அழகா இருக்கு, நல்லா வாழ்றான். அடுத்து அதை குறையே நினைக்கக்கூடாது. இது தப்பு அது தப்பு குறை சொல்றவன் யாரா இருந்தாலும் சரி, பிடிக்கலையா விட்டுட்டு போ. ஆணும் பெண்ணும் இருக்கணும். ஆணும் பெண்ணும் இல்லைன்னா என்ன இருக்கு? சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு டூயட்டா வாழ வேண்டாமா? வாழாதான் வாழ்க்கை வாழ்க்கையா? 18-20 வயசுக்குள்ள சேர்ந்து வாழலாம் வாழ்க்கை. படிப்பே 25 வயசுல முடியுதுங்க. 25 வயசு மேலே என்ன வாழ முடியும் சொல்லுங்க? பக்கத்துல போனா வாங்கி நார ஆரம்பிச்சோம். ஆணும் பெண் யாரா இருந்தாலும் நாம கொஞ்ச நேரம் வாழ போறோம். வாழ்க்கை சேர்ந்து வாழணும். எதுவுமே குற்றம் இல்லை. தாமத்தியம்னா தாமத்தியத்தை குறைய சொல்லக்கூடாது. தாமத்தியம் வேணும். தாமத்தியம் இல்லாம வாழவே கூடாது. அடுத்த ஆளை குறை சொல்றவன் மலத்தை ஊர்ன புழுவுக்கு சமம். முடிஞ்சா நல்லது செய், நல்லது சொல்லு, நல்லதை கத்துக்கோ, கெட்டதை விளம்பரப்படுத்தாத. உன் குடும்பம் அழிஞ்சு போயிடும். ஆமா, கெடுவான்னு கேடு நினைப்பான். குழந்தைகள் வேணும். குழந்தைகள் இல்லாம யாரு இருக்காளோ அவளுக்கு நிம்மதியே கிடையாது. என்ன வயசு? யாரும் சாகவா பிறந்திருக்கோம்? வாழத்தான் பிறந்திருக்கோம். வாழணும்னு ஆசை. சாகுறதுல யாரும் பிரியமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அடைய வேண்டியது என்ன அப்படின்னா, அது யாருக்கும் புரிபடலை. பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டே இருக்கோம். அதோட முடிவு என்ன? முடிவு தெரியல. முடிவு எது? முடிவு ரிலாக்ஸ் தான் முடிவு. முடிவுன்றது வந்து ரிலாக்ஸ், ஆனந்தமா இருக்கும். யாரையாவது பார்த்து ஆனந்தப்படுத்தி நம்மளால யாராவது சந்தோஷப்பட்டாங்கன்னா அதுதான் முடிவு. முடிவுன்னா என்ன? ஒரு இப்போ நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். இதனுடைய பலன் என்னன்னா, அடுத்தவங்க நம்ம பேச்சை கேட்டோ, நம்ம ஒரு சில சொல்லிக் கொடுத்த ஒரு செயலை வச்சோ அவங்க ஆனந்தப்படுறது தான். ஏதோ பிரிஞ்ச குடும்பம் சேரணும். எத்தனை பெண்கள் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு தனியா அது இருக்க பெண்ணா இருந்தா, ஆனா பெண்ணா இருந்தா ராத்திரியான சாயங்காலம் ஆனா சேரணும். சேரல அப்படி தனியா வாழ்ற வாழ்க்கைன்றது அது வாழ்க்கை இல்லை. ஆமா, தனியா வாழவே கூடாது. என்ன வயசானாலும் சரி, ஒரு 16-17 வயசு ஆனாலே துணை வேணும். துணை இல்லாம வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். துணை உள்ளவங்க சொன்னா யாருனாலும் கேட்பான். துணை வேணும். எவ்வளவு தப்பே இல்லையே, யாரா இருக்கட்டும். கொஞ்சம் டைம் கிடைக்கி பேசுவோம். ஒரு அவளுக்கு கருத்து நமக்கு பிடிக்கும், நம்ம கருத்து அவளுக்கு பிடிக்கும். வேற பெரிய சாமியாரு அந்த படிச்சு இதை படிச்சுலாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. அதெல்லாம் முடியாது. நமக்கு அன்பானவ வேணும், அழகானவ வேணும். நம்மளும் அழகா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். அவள் சொல்றதுதான் கேட்க முடியும். ஆமா, எனக்கு ஒரு பொண்ணு சொன்னா என்னாலும் கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஒரு ஆம்பளை உட்காந்து அட்வைஸ் பண்ணா கேட்க மாட்டேன். அது மாதிரி பெண்ணும் இப்படித்தான். நல்லா ரசிக்கத்தக்க ஆம்பளையா இருக்கணும். அவள் சொன்னா கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆமா, எல்லாம் அழகு தானே, ஜோடி தானே, ராதா கிருஷ்ணன். ஆமா, இது இல்லாம வாழ்க்கை இல்லை. ஆத்மா ஜீவன் இதுதான் ராதா கிருஷ்ணன். நல்லா சினிமா பாட்டுக்கு ஆடுவேன், பாடுவேன், சந்தோஷமா இருப்பேன். அதுல என்ன சொல்றா? வேற ஒண்ணும் இல்லை. 2 பேரும் ஒற்றுமை. ஜீவன், உயிர், உடம்பு, உயிர், அதுதான் ராதா கிருஷ்ணன். இதுதான் வாழ்க்கை. 2 பேரும் சேர்றதான் வாழ்க்கை. தனியா ஒருத்தர் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இருந்தாலும் தீவிரவாதி, பெண்ணா இருந்தாலும் தீவிரவாதி தான், ஆனா இருந்தாலும் கல்யாணம் இல்லை, சேர்ந்தா வாழணும். என்ன வயசா இருந்தாலும் யாரு கூடனாலும் சேர்ந்து வாழும். மனசுக்கு பிடிச்சவனோட சேர்ந்து வாழும். யாரையும் தனியா விடாது. அது பெரிய துரோகம். தனிச்சு ஏகாந்தம்ன்றது அது அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலதான் வரும். பழம்பழுத்து தானா விழுந்துரும். அது இருக்காது. அதுதான் ஏகாந்தம். இப்பவே நான் இதாயிட்டேன்னாக்கா அது யாரும் முடியாது. யாருக்கும் சாயங்காலம் ஆச்சுன்னா காலமிக்க விட, கையமிக்க விட, உடல்கள் எதுக்கும் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் வேணும். ஆணுக்கு பெண்ணோட துணை கண்டிப்பா வேணும். இல்லாம வாழவே முடியாது. வாழ்றது எப்படி முடியும்? காலேஜ் படிப்புன்னு ரொம்ப வருஷம் ஆயிடுது. அதுக்குள்ள இளமைலாம் போயிடுது. அப்புறம் என்னத்தை அனுபவிக்க சொல்லுங்க? ஒரு நாற்றை எடுத்து ஒரு நெல் பயிரை போடுறோம், அதை எடுத்து இன்னொருத்துல நடணும். இங்க வேற ஊனிட்டுன்னு அங்க போய் நட்டவும் முடியாது, நட்டினாலும் பிடிக்காது, இதுவும் போய் அங்க ஒட்டாது. அதனால இளமையில சேர்ந்தாதான் வாழ்க்கை. அறிவு வந்த பிறகு வாழ்றது வாழ்க்கை இல்லை. உலகம் சாக்கடையில தான், இந்த சேத்துலதான் முளைச்சிருக்கோம், சேத்துலதான் போறோம். இது ரொம்ப இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சேர்ந்து வாழணும். ஆணும் பெண்ணும் இருக்கணும். ஆணும் பெண்ணும் இல்லைன்னா என்ன இருக்கு? சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு டூயட்டா வாழ வேண்டாமா? வாழாதான் வாழ்க்கை வாழ்க்கையா?
சும்மா வெட்டியா அவ்வளோதான் பேசிக்கிட்டு. ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரா இருக்கட்டும், யாரு கிடைக்கி அன்பா இருக்காங்களா, பிரியமா இருக்கலாம், பண்பா பேசு பழகு. அவங்களுக்கு தேவை நீ செய், உனக்கு தேவை அவங்க செய்யட்டும். ஒரு கஷ்டங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. வேற யாரும் 4 பேர் பையங்க சேர்ந்து சௌரியமா இருக்க முடியாது, 4 பெண்ணு சேர்ந்து சௌரியமா இருக்க முடியாது. ஆணும் பெண் யாரும் இருந்தாலும் நாம கொஞ்ச நேரம் வாழ போறோம், வாழ்க்கை சேர்ந்து வாழணும். எதுவுமே குற்றம் இல்லை, போற்றும் அப்படி தீர்ப்பு சொல்லிட்டு யார் யாரோடனாலும் சந்தோஷமா இருந்தா சரி. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டு இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு அடிப்படை தேவையாக கவனிச்சுக்கிறானா, நம்ம மனம் புரிஞ்சு நடந்துக்கிறானா, யாரா இருக்கட்டும், யார் கூடனாலும் இருக்கலாம். அதனால தப்பே இல்லை. வயசு வித்தியாசம், ஜாதி, மதம் எதுவுமே இது இல்லை. மனசை புரிஞ்சுக்கிட்டா போதும். மனசு புரிஞ்சுக்கிறாம சொல்றதுக்கு கஷ்டத்தை சொல்லிக்கிற ஆள் இல்லைன்னா என்ன இருக்கு சொல்லுங்க. கஷ்டத்தை சொல்லிக்கிற ராமன் தனியா தவிச்சா லட்சுமணன் தான் கூட சொல்றது. சீத்தை தனியா இருந்தா ஆஞ்சநேய சாமின்னு சொல்றாரு. ராமா உனக்கு துணை இருந்தது லட்சுமணன் தான் உங்க கஷ்டத்தை சொல்லிக்கிட்ட, சீத்தை சொல்றதுக்கு ஆள் இல்லையே, கஷ்டத்தை சொல்லிக்கிற அப்படி இருக்காளே அப்படின்னு. அது மாதிரி கஷ்டத்தை சொல்லிக்கிற ஆள் வேணும், சுகம் வேணும். அவத்தியம்னா என்ன, ரிலாக்ஸ் தான், பாடி ரிலாக்ஸ். பாடி பாத்திரம் சுத்தி இருந்தா பொருள் சுத்தமா இருக்கும். பாத்திரம் சுத்தம்னா உடம்பு சுத்தமா இருக்கணுமா, ரிலாக்ஸ் ஆகணும். தாமத்தியம்னா தாமத்தியத்தை குறைய சொல்லக்கூடாது. தாமத்தியம் வேணும், தாமத்தியம் இல்லாம வாழவே கூடாது. ஆமா, பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்தா ஒரு மாசத்துக்குள்ள ஒரு உறவு கொள்ளணும். உறவு கொள்ளனா ஒரு பசு மாட்டை கொண்ட பாவம் சேரும். ஆமா, ஒரு வருஷம் கல்யாணம் ஆளானா 1 வருஷம் 2 வருஷம் 18-20 வயசுக்குள்ள சேர்ந்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை. படிப்பே 25 வயசுல முடியுதுங்க. 25 வயசு மாதிரி என்ன வாழ முடியும் சொல்லுங்க. பக்கத்துல போனா வாங்கி நார ஆரம்பிச்சிடும். ஆமா, அப்புறம் எப்படி பேச முடியும், வைக்க முடியும் சொல்லுங்க. உடம்பு ஆசை படுற நேரம், பசிக்கிற நேரம் சாப்பாடு கொடுக்கணும். பசியெல்லாம் போன பிறகு அதை சாப்பிட இதை சாப்பிட்றதுன்னா எப்படி, சீக்காளி கொண்டு எல்லாத்தையும் ஆர்லி சாப்பிட ஒன்றும் சாப்பிட முடியாது, போய் வாங்கி கொடுப்பான். கிடைக்க அது அனுபவிக்கிற நேரம் வேணும். அதனால சேர்ந்து வாழணும். கல்யாணம் முடிச்சா தான் வாழ்க்கை, விவசாயிட்டா வேண்டாம், இல்லை இன்னொருத்த கூட சேர்ந்து வாழக்கூடாது, ஒரு தடவை தான் கட்டணும், வாழ்க்கை சரியில்லை, 2வது வாழ்க்கை அமைச்சுக்கிற மாட்டேன் அப்படிலாம் இல்லை. எல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன வயசா இருக்கணும், இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வரான், எவ்வளோ வயசானவன் சின்ன குழந்தைகள்லாம் கூட்டு வரான், அழகா இருக்கு, நல்லா வாழ்றான். அடுத்த அவளை குறையே நினைக்கக்கூடாது. இது தப்பு அது தப்பு குறை சொல்றவன் யாரா இருந்தாலும் சரி, பிடிக்கலையா விட்டுட்டு போ. எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் அமிர்தமா இருக்கும், கேட்டுக்கிட்டு இருப்பா. யாரோ ஒருத்தர் 2 பேர் நல்லானா கூட போதும். அதனால அடுத்த ஆளை குறை சொல்றவன் மலத்துல ஊர்ன புழுவுக்கு சமம். முடிஞ்சா நல்லது செய், நல்லது சொல்லு, நல்லதை கத்துக்கோ, கெட்டதை விளம்பரப்படுத்தாத, உன் குடும்பம் அழிஞ்சு போயிடும். ஆமா, கெடுவான் கேடு நினைப்பான், கெடக்கூடியவன் தான் கேட நினைப்பான். ஆமா, நல்லது நினைப்போம். பிறருக்கு நான் முற்பகல் செய்யும் நல்லதை செய்வோம். நம்ம காலையில செஞ்சோட சாயங்காலம் தேடி வந்துடும் நம்ம வீட்டுக்கு. நம்ம காலையில 10 ரூபா ஒருத்தர் கொடுத்தா சாயங்காலம் 100 ரூபா ஒருத்தர் கொடுத்துருவோம். அதனால எதுவும் அடுத்த ஆளுக்கு செய்யுங்க, நல்லா இருப்போம். நம்ம சொல்றதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற முடியாது. வார்த்தைகள்ல எங்களுக்கு மனசுல உள்ளதை சொல்ல தெரியாது. அதை நல்ல எண்ணத்தோட சொல்றோம், அதுல வார்த்தையில தப்பு வந்துடலாம். அதை தப்பா நினைக்காதீங்க. ஏதோ நான் சொல்லக்கூடிய அந்த எண்ணத்துல சொல்றேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவுதான். சேர்ந்து வாழணும். சின்ன வயசுல வாழ்ந்தா தான் வாழ்க்கை. இளமையில் வறுமை கூடாதுன்னு அவை. இளமையில போய் ஒரு பிள்ளைகள் ஏகிக்கிட்டே இருக்கலாமா சொல்லுங்க. உணர்ச்சிகள் இருக்கு, அது எந்திரிச்சிருது, அதுக்கு யாரு பயில் சொல்ல முடியும் சொல்லுங்க. உணர்ச்சிகள் இருக்க போது அதை அனுபவிச்சாதான். உணர்ச்சிகள்லாம் அடங்கின பிறகு என்ன தண்ண முடியும் சொல்லுங்க. நானும் பொம்பளை கொஞ்சம் ஆசைப்படுறேன், பொண்ணு என் மேல பிரியமா இருந்தா தானே நான் ஆசைப்பட முடியும். எனக்கு சுகம். அவன் என்னை ஆசைப்படுறதான், அவன் என் மேலே ஆசைப்படுவான் சொல்லுங்க. ஒரு இளமை இருந்தா தான். இளமை வேணும், இளமை கிடைக்காது. இளமை காலத்தை வீணாக்காதீங்க. எல்லாரும் சம்பளத்துக்காக இளமை காலத்தை வீணாக்குறீங்க. துட்டை வாங்கிட்டு தானா வாழ்ந்துட்டு. அதுவும் இந்த தாய் தகப்பனுக்கு அந்த இப்போ உள்ள தாய் தகப்பன்லாம் ரொம்ப பிள்ளைகள்லாம் ரொம்ப பாவம். தாய் தகப்பன் நினைக்கவே மாட்டேங்க பிள்ளைய கஷ்டம். இவா கல்யாணம் பண்ணி சீக்கிரம் பிள்ளைய பத்துக்கிட்டா, பிள்ளைய படிச்சு பாழாகி எல்லாம் செட்டில் ஆகி வீடெல்லாம் கட்டிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணணுங்க. எத்தனை வயசுல 18 வயசுல கல்யாணம் பண்ணணும், 20-40 வயசுல 2 பேரும் ஜம்முன்னு இருக்கணும். அதை விட்டு 40 வயசுல கல்யாணம் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லுங்க. நிறைய குழந்தைகள் வேணும். குழந்தைகள் இல்லாம யார் இருக்காளோ அவளுக்கு நிம்மதியே கிடையாது. குழந்தைகளை பார்த்தா தான் நிம்மதி. குழந்தைகள் பண்ற சேட்டை தான் சுகம். கண்ணன் பண்ற சேட்டைகளை கேட்டாலே சுகமா இருக்கும் சேட்டை. ஆமா, கண்ணன் பாருங்க எவ்வளவு கஷ்டம் வந்தது, சிரிச்சுக்கிட்டே குழந்தையா இருந்து அவ்வளோ அது பண்ணலாம். எப்பொழுதும் யாரு எந்த கஷ்டம் என்ன போனாலும் சரி, யாரு போனாலும் சரி அழவே கூடாது, கவலைப்படவே கூடாது. சந்தோஷம் அடுத்தடுத்த காரியத்தை பார்த்துக்கிட்டே போகணும். நடந்ததை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. அடுத்து நடக்க போறதை நினைச்சு இதா இருக்கணும். என்ன சாமி இன்னைக்கு பிறந்தோம் நினைச்சு வாழு. வயசு என்ன உனக்கு என்ன வயசாச்சு, நீ இப்படி பேசலாமா? என்ன வயசு, யாரும் சாகவா பிறந்திருக்கோம், வாழத்தான் பிறந்திருக்கோம். வாழணும்னு ஆசை, சாகுறதுல யாரும் பிரியமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வாழ்ந்துகிட்டே இருக்கு. தசரதாகத்தே ஆண்டு காலமா வாழ்ந்தேன். அது மாதிரி வாழணும். வாழ்ந்துகிட்டே இருக்குன்னு நினைச்சு சம்பாத்தியம் பண்ணி வைக்கணும். அடுத்தவங்க எவ்வளவு அப்படிலாம் சேர்த்து வைக்க போய் தான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். நாமளும் நிறைய சேர்த்து வைப்போம்,
வரக்கூடிய எல்லாரும் நல்ல சந்தோஷமா சௌரியமா இருக்கட்டும். சரியா? ரொம்ப திருப்தி எனக்கு, ரொம்ப திருப்தி. எல்லாரும் கேட்டு எல்லாருக்கும் சொல்லுங்க.